அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு இந்த வருகின்ற 14/4/2025 ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னாக்க விசுவாவசு வருடம். அதாவது தமிழ் வருடங்கள்ல 60 வருடங்கள் இருக்குது. அதுல 39வது வருடமான இந்த வருடம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை 14/4/2025 திங்கட்கிழமை இந்த வருடம் அப்படிங்கிறது புது வருடம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும், கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப இருக்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த புது வருடத்தின் முதல் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் ராஜாவாகவும் அவரே மந்திரியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குன்னா, அரசு மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகள்ல மாற்றம் ஏற்பட போகுது. அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மழை அதிக அளவு பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பெண்களுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உணவு தானிய பொருட்கள் அப்படிங்கிறது உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. அரசு திட்டங்கள் உடனடியாக மக்களை சென்றடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்கக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட சிறப்புகளோட உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். காலச்சக்கரத்தின் 4வது ராசி தான் கடகராசி. இந்த கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அன்பு, அமைதி, குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது மட்டும் இல்லாம குடும்பத்தோட வளர்ச்சிக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள். அதாவது மற்றவங்க என்னதை கொடுக்குறாங்கிறத விட இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரிடத்திலும் அமைதியையும் அன்பையும் கொடுக்கக்கூடியவர்கள், பொறுமை நிதானத்தை கையாளக்கூடியவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையான புத்தாண்டா இருக்குதுங்க. என்ன முக்கியமா என்ன ஒரு விஷயம்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னல்களை தரக்கூடிய எந்த கிரகமும் உங்களுக்கு இன்னல்களோ துன்பமோ தரக்கூடிய வகையில இல்லை. அதனால எல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. இனிமே நீங்க நினைச்சதை சிறப்பா செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் செலவுகள் இருக்குது. அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய வகையில செலவுகள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுப செலவுகளா இந்த வருடம் உங்களுக்கு வருது. சுப செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அதாவது வண்டி வாகனங்களை வாங்குறது, அல்லது ஏற்கனவே கட்டின வீட்டை திரும்ப கட்டுறது, இல்லை அடுத்த ஃப்ளோர் ஏற்றுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள். தங்க நகை, மனைவி கேட்டது மாதிரி தங்க நகை வாங்கி கொடுக்கறது, ஆமா, இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது. அதே நேரத்துல குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது, காது குத்து வைபவங்கள் நடத்துறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னா அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். ஆமா, உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில, லக்கண அடிப்படையில என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா கடகராசி அன்பர்கள் நமக்கு நிறைய ஜாதகங்களை நமக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில நான் பார்த்த வகையில சொல்றேன். கடகராசியை பொறுத்தவரை சனி பகவான் தான் கடந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார். பல பேர் மன உளைச்சல் ஏற்பட்டது மட்டும் இல்லாம மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்லாம தூக்கம் சரியா இல்லாம, ஆமா, வருமான பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவை அனைத்தும் சிறப்பாக மாறக்கூடிய ஒரு நல்ல தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குது, மன ஆரோக்கியம் நல்லா இருக்குது. ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்க நினைச்சபடி ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டத்தை அமைச்சுக்கலாம். குடும்ப வாழ்க்கையில இருந்த இன்னல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்
அடியோடு மாறுது. வெளியில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை அதிகரிக்குது. நினைச்சதை செய்யற அளவுக்கு வாழ்க்கை பயணம் திட்டமிட்டபடி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அப்ப வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, வேலை சூப்பரா இருக்குங்க. வேலையில எந்த குறையும் இல்லை. நல்ல வருமானம் வரக்கூடிய வகையில வேலை அமைப்புகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய சேல்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் நல்ல வருமானமும் அதே நேரத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் உயர்வும் புகழும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ ரொம்ப சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது கடகராசிக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அதுலேயும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ரொம்ப இது ஒரு மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேற என்ன விஷயங்களை செய்யலாம் அப்படின்னா, குழந்தைகளோட தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியம், குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியம் நல்லா மேம்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. புது வண்டி வாகனங்களை பார்த்தீங்கன்னா பழைய வண்டியாக இருந்தால் புது வண்டியை மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆமாம், என்னென்னா நல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இருக்கும். அதே போல் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோயோட தன்மை குறைந்து விரைய செலவுகள் கொஞ்சம் குறையும். அதே போல் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அப்போ நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்போ இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்க வேண்டியது நீங்கள் தான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் அன்பு, அமைதி, அதே நேரத்தில் கௌரவம், புகழை எதிர்பார்க்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ஆசைப்படி, கனவுகள் படி இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கு. உங்கள் கை ஓங்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் கை ஓங்கும். உங்களுக்கு பதவிகள் எந்த துறையில் இருந்தாலும் அதற்கான அடுத்த லெவல் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அரசியல் இருந்தால் பதவி கிடைக்கிறது. அதே நேரத்தில் அரசு துறையில் இருந்தால் உயர்வான ஒரு அமைப்பை மாறுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அடுத்து உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விதமான வழிபாடு செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா குருதட்சணாமூர்த்தி தாங்க. வியாழக்கிழமைகளில் குருதட்சணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். அடுத்து வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற ஆசையும், அதே போல் தொழில் மூலமாக நல்ல வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பூசம் நட்சத்திரம் தான். இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சுத்திறன் உடையவர்கள் மட்டுமல்லாது, அதாவது நல்ல தொழில் திறனும் தொழில் நுணுக்கமும் தெரிஞ்சவங்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தொழில் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்களோ அந்த தொழிலை நீங்கள் சிறப்பாகவே செய்யலாம். செய்யக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது. உறுதியாக நல்ல வேலை கிடைக்கும். உங்களுக்கு வேலை அமைப்புகளில் இருந்த தொந்தரவுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. ஆமாம், குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முன்னேற்றமான காலகட்டம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு முறையாவது நீங்க பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். திருநள்ளாறு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. சில பேருக்கு மனம் சார்ந்த மன உளைச்சல், மனசுல என்ன குழப்பமான ஒரு மனநிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் வர்றதுல தடை, செய்கிற தொழிலை வேலையை சிறப்பாக செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
எப்போதுமே தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாக்குவாதங்கள் இருந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்துல என்ன விதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதலீடு செய்யுங்க. அதே நேரத்தில் தங்கம் சார்ந்த விஷயத்துல முதலீடு செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு. அப்ப தொழில் முதலீடுகள் நல்லா இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு செய்யறது அப்படிங்கிறது நல்லா இருக்கு. வேலை உழைப்பு சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை மிக்க வகையில ஒரு முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குது. குடும்ப அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள்லாம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா தாராளமாக செய்யலாம். செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்க தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமாக செய்யலாமுங்க. செஞ்சு தாராளமாக செய்யலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில லக்கண அடிப்படையில என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது, அந்த தசாபுத்திக்கு இப்ப நடக்கக்கூடிய இந்த வருடம் இருக்கக்கூடிய 3 கிரகங்களின் பயிற்சிகளும் எவ்வளவு சாதகமா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.